ஹலோ எவ்ரிவான், இன்றைக்கி வந்து நான் ஆரி ஒர்க் எம்ப்ராய்டரி தான் பண்ணியிருக்கேன். இதை வந்துட்டு எப்படி அப்படின்றத பற்றி தான் நான் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஆக்சுவலாக வந்து ஆரி ஒர்க்கில் வந்து எப்படின்னா ஃப்ரேம் ரொம்ப பெருசாக இருக்கும். ஸோ வந்து ஒரு ப்ராஜெக்ட் வைஸ் பண்ணணும் அப்படின்னா நம்மளால் ஒவ்வொரு ப்ராஜெக்டாக துணி கட் பண்ணி பண்ண முடியாது. ஸோ வந்து இதில் வந்து 4 ப்ராஜெக்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கட் பண்ணி அதுக்கப்புறம் தான் நம்ம ஃபைல் பண்ண முடியும். இதோட ஃப்ரேமோட சைஸ் வந்து பார்த்திங்கன்னா 18 inches. ஸோ வந்துட்டு நம்ம என்ன பண்ணுறோன்னா இதை ஒரே இதில் வந்துட்டு 4 ப்ராஜெக்ட் பண்ணிவிட்டு நம்ம அதுக்கப்புறமா வந்துட்டு தான் வந்து இது பண்ணுறோம். இது வந்து சிக்ஸாக் கட்டர், இது யூஸ் பண்ணி தான் இதை கட் பண்ணி நம்ம வந்து ப்ராஜெக்டாக எப்படி ஸ்ப்ளிட் பண்ண போகிறோம் அப்படின்றத நான் காமிக்க போகிறேன். ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஆரி ஒர்க்கில் வந்து ப்ளவுஸ் அந்த மாதிரி தானே பண்ணுவோம், சாரீஸ் அந்த மாதிரியெல்லாம் மேக் பண்ணுவோம். ஸோ வந்துட்டு அதுக்கு வந்து நமக்கு பெரிய சைஸில் ஃப்ரேம் இருந்தால் தான் பண்ண முடியும். அதனால் இது பெரிய சைஸில் தான் ஃப்ரேம்ஸ் கொடுப்பாங்க. அதனால தான் நான் வந்து 4 ப்ராஜெக்ட்ஸை வந்து இந்த மாதிரி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஸ்ப்ளிட் பண்ணிக்கிறேன். பாருங்கள், இப்போ ஃபர்ஸ்ட் ரிமூவ் பண்ணிடலாம் ஃப்ரேமை. பண்ணிவிட்டு இதை கட் பண்ணிவிட்டு இதை ப்ராஜெக்டை வந்து எப்படி நம்ம ஃபைல் பண்ணலாம் அப்படின்றதே நான் காமிக்கிறேன். ஃபர்ஸ்ட் இதை வந்து எப்படி மெஷர்மெண்ட் எடுத்து கட் பண்ணணும் அப்படின்றத நம்ம பார்த்துடலாம். பாருங்கள், ஃபர்ஸ்ட் இது வந்து நான் கரெக்டாக அரேஞ்ச் பண்ணிக்கிறேன். பண்ணிவிட்டு ஈக்குவலாக, அதாவது 4 சைடும் ஈக்குவலாக இருக்கிற மாதிரி நான் ஸ்ப்ளிட் பண்ணிக்கிறேன். நம்ம பிக்சரை தான் கரெக்ட் பண்ணி நம்ம வந்து மெஷர்மெண்ட் எடுக்கணுமே ஒழிஞ்சு கிளாத் வைஸ் நம்ம வந்து மெஷர்மெண்ட் எடுக்கக்கூடாது. இப்போ பாருங்கள், இதை 4 சைடை நான் கட் பண்ணி எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் ஃபுல் அண்ட் ஃபுல் ஒவ்வொன்றா வந்து ஸ்ப்ளிட் பண்ணி கட் பண்ணிக்கிறேன். இது வந்து பார்த்திங்கன்னா ஆரியோட அந்த ஃப்ரேம் வந்து போட்டிருந்தோம் இல்லையா, அதனால் வந்து ரொம்ப சுருங்கியிருக்கு. ஃபர்ஸ்ட்டு இது வந்து மெஷர்மெண்ட் எடுத்து கட் பண்ணி எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் வந்து இதில் டைரெக்டாக அயன் பண்ணாமல் ஒரு பேப்பர் மேலே வச்சு அது மேலே வச்சு அயன் பண்ணி எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா இதை வந்து நம்ம ஃபைலில் வந்து பண்ணிடலாம். இப்போ வந்து நம்ம பண்ணுற ஒர்க் வந்து கற்றுக்குறோம் இல்லையா, அதை வந்துட்டு ஃபஸ்ட்டு நம்ம ஃபைல் பண்ணி வச்சுக்கணும். நமக்கு இது வந்து ஃப்யூச்சரில் வந்து இது என்னென்ன மாதிரி பண்ணலாம் அப்படின்னு ஐடியாஸ் வேணும்னா அந்த ஃபைலை நம்ம பார்க்கும்போதே நமக்கு ஐடியாஸ்லாம் கிடச்சிரும். அதுக்காக தான் அந்த ஃபைல்ன்றது ஒன்று நம்ம மேக் பண்ணுறோம். இப்போ ஒரே ஒரு லைன் வந்துட்டு நம்ம ஆரி ஒர்க் பண்ணுறோம் அப்படின்னா அதில் வந்து நமக்கு பெனிஃபிட்ஸ் கிடையாது. நிறைய ஒர்க் பண்ண தான் நமக்கு ஸ்பீட் வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஸோ ஸ்பீட் வேணும்னா நிறைய ப்ராஜெக்ட்ஸ் பண்ண தான் நமக்கு நிறைய ஐடியாஸ் கிடைக்கும். நம்ம பண்ண ஒர்க்கை வந்து ஃபஸ்ட்டு சேவ் பண்ணணும். அதுக்கு தான் ஃபைல் பண்ணி நம்ம நீட்டாக அதை ஹேண்டில் பண்ணுறோம். பாருங்கள், இப்போ ஃபர்ஸ்ட் ஒன்று நம்ம எண்ட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் இதை கட் பண்ணலாம். இதை ஃபர்ஸ்ட்டே வந்து நம்ம ஸ்போராக ஸ்ப்ளிட் பண்ணி கட் பண்ணிட்டோம் இல்லையா, அதை வந்து இப்போது கரெக்டான ஈவனாக மெஷர்மெண்ட் எடுத்து கட் பண்ணுறோம், அவ்வளோதான். இது வந்து சைடில் வந்து நம்ம சிக்ஸாக் கட்டர் யூஸ் பண்ணி கட் பண்ணுறதுனாலும் பண்ணலாம். இல்லை எனக்கு சிக்ஸாக் கட்டர்லாம் வாங்க முடியாது அப்படின்னிங்கன்னா சைடில் மடித்து அதை வந்து எம்மிங் பண்ணுறதுனாலும் நம்ம பண்ணிக்கலாம். அது நம்மளோட இது தான். எம்மிங் பண்ணுறதுக்கு டைம் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாகும். அதனால் இது லுக்கிங் வைஸும் சூப்பராக இருக்கும் இல்லையா, அதனால் நம்ம இந்த மாதிரி பண்ணிக்கிறோம். இது வந்து பார்த்திங்கன்னா சரி த்ரெட்டில் இது ரெண்டும் பண்ணியிருக்கேன். இது வந்து பாருங்கள் சில்க் த்ரெட்டில் பண்ணியிருக்கேன். இந்த ஃபைல்ஸ் வந்து நான் செப்பரேட்டாகவும் வீடியோஸ் போடுறேன். அப்போ நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இது எதில் பண்ணியிருக்கேன், எப்படி பண்ணியிருக்கேன் எல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஜஸ்ட் இது வந்து ஃபைலுக்கு எப்படி கட் பண்ணி எடுக்கணும் அப்படின்றத மட்டும்தான் நான் இதில் மென்ஷன் பண்ணியிருக்கேன். பாருங்கள், இது ஃபுல் அண்ட் ஃபுல் எண்ட் பண்ணியாச்சு. 4 ப்ராஜெக்ட்டுமே இது எண்ட் பண்ணியாச்சு. ஃபர்ஸ்ட் 2 இதுவும் இன்னொரு ப்ராஜெக்ட் பாருங்கள், இது 2 வந்து நான் சில்க் த்ரெட்டில் பண்ணியிருக்கேன். ஈவனாக கட் பண்ணி நம்ம எடுத்து அழகாக பண்ணும்போது ரொம்ப அழகாக இருக்கும். நம்ம வந்து பண்ணுற ஒர்க்கை ரொம்ப நீட்டாக பண்ணோன்னா, ப்ரெசன்டேஷன் குட்டாக பண்ணோன்னா ரொம்ப அழகாகவே இருக்கும். இது வந்து இந்த த்ரெட்டில் தான் இது 2 நான் மேக் பண்ணியிருக்கேன். அடுத்து தனித்தனியாக வீடியோவாக நான் போடும்போது இது என்ன அப்படின்றத நான் ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணி நான் சொல்கிறேன். இது வந்து ஜரி த்ரெட், இது வந்து சில்க் த்ரெட். இன்னொன்று வந்து நான் பண்ணியிருக்கிறது வந்து சில்க் த்ரெட்டில் பண்ணியிருக்கேன். இதுதான் வந்து ஜரி த்ரெட். இதுக்கு அடுத்து 2 ப்ராஜெக்ட் காமிக்க போகிறேன் இல்லையா, அது 2 வந்துட்டு நான் இந்த த்ரெட்டில் தான் பண்ணியிருக்கேன். இந்த த்ரெட்னு பற்றின டீட்டெயிலாம் ஆல்ரெடி ஒரு வீடியோவில் நான் போட்டிருக்கேன். உங்களுக்கு வேணும்னா அது போய் நீங்கள் வாட்ச் பண்ணிக்கோங்க. ஹேண்ட் எம்ப்ராய்டரி ஒர்க், காட்டன் த்ரெட், சில்க் த்ரெட் அண்டு ஜரி த்ரெட், இதை பற்றின மேக்கிங் ஃபுல் டீட்டெயில்ஸ் வந்துட்டு நான் ஆல்ரெடி ஒரு வீடியோவில் போட்டிருக்கேன். நீங்கள் வேணும்னா அதை போய் வாட்ச் பண்ணுங்கள். பாருங்கள், நெக்ஸ்ட்டு நம்ம ப்ராஜெக்ட் என்னென்னு பார்க்கலாம். இது வந்து அடுத்து நம்ம கட் பண்ணி எடுத்துருக்கக்கூடிய 2 ப்ராஜெக்ட். இது 2 லைனில் நான் மேக் பண்ணியிருக்கேன். இது ஜரி த்ரெட் யூஸ் பண்ணி பண்ணியிருக்கேன். இதுவும் வந்துட்டு ஜரி த்ரெட் தான். இது 1 லைன் மட்டும் நான் பண்ணியிருக்கேன். இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஜரி த்ரெட்டில் பண்ணியிருக்கேன். இதுதான் ஜரி த்ரெட்.
இது வந்து தான் பிகினர்ஸ் பண்ண ஈஸியாக இருக்கும்னு சொல்லி நான் ஆல்ரெடி ஒரு வீடியோவில் நான் சொல்லியிருக்கேன். இந்த த்ரெட் யூஸ் பண்ணி பிகினர்ஸ் பண்ணும்போது ரொம்ப ஈஸியாக பண்ணலாம், ரொம்ப ஸ்பீடாகவும் பண்ண முடியும். இது வந்து ரொம்ப ஸ்பீடாக அறுந்து போகாது. பட் வந்து இந்த சில்க் த்ரெட் வந்து சடனாக அறுந்து போகும். ஸோ பிகினர்ஸ் பண்ணுறதுக்கு பெஸ்ட்டு அப்படின்னா ஜரி த்ரெட் தான். ஓகே, இதை வந்து எப்படி ஃபைல் பண்ணலாம் நெக்ஸ்ட் வீடியோவில் நான் காமிக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.